ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஒரு பொருளை ரொம்பவே சின்னதாக யோசிப்போங்க. ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயத்த கொடுக்குதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படி நம்ம அவாய்ட் பண்ணுற ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க பால். பால் குடிக்காதவங்க இருக்க முடியுமா? காலைல எழுந்ததுமே டீ காஃபின்னு நம்ம நாளை தொடங்குறதே அந்த பாலில் தாங்க. அது மட்டும் இல்லாமல் பால் பாயாசம் அப்படின்னு பால் கலக்காத பொருட்கள் எங்கேயுமே இல்லை. அப்படிப்பட்ட இந்த பாலை நம்ம குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது, இதனால் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, இதை யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பால் பசும் பால், எருமை பால், ஆட்டுப்பால், ஒட்டகம் பால்னு பல வகையில் இருக்குங்க. இந்த பால் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கிற ஒரு சூப்பர் பானம்னு சொல்லலாம். அப்படி அதில் என்னதான் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புரோட்டீன், கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் B12, கொழுப்பு, நல்ல கார்போஹைட்ரேட், இப்படி எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குங்க. பாலில் நம்ம டெய்லி குடிக்கிறதால அதில் நிறைஞ்சிருக்கிற கால்சியம் சத்து நம்மளோட எலும்பு மற்றும் பற்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். வாழ்நாள் முழுக்க இந்த பாலை குடிக்கிறவங்க அவங்களோட சீரான வாழ்க்கையில் அப்பப்போ கொஞ்சம் உடற்பயிற்சியும் செஞ்சு வந்தாங்கன்னா எலும்பு அழற்சி, இயற்கையில் ஏற்படும் எலும்பு முறிவு போன்றவற்றிலேருந்து அவங்க தப்பிக்க முடியும். இதில் வைட்டமின் டி, வைட்டமின் கே, பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீஷியம், கால்சியம் ஆகிய ஊட்டச்சத்துக்களோட சிறந்த ஆதாரமாக இந்த பால் இருக்குங்க. பால் மற்றும் பால் பொருட்களை நீங்கள் உணவில் சேர்த்துக்கொண்டீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு நோய்கள் வராமல் தடுக்கப்படுது. குழந்தைங்க பருவத்தில், இளமை பருவத்தில் கூடுதல் கால்சியம் உடலுக்கு தேவைப்படும் அப்படின்றதால சின்ன பசங்க கண்டிப்பாக பாலை டெய்லி குடிச்சு வரலாம். இந்த பாலில் கால்சியம், புரதம், வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் டி, தாதுக்கள், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்றவை நிறைஞ்சிருக்கு. இது உடல் வளர்ச்சிக்கும் நன்மை உதவுது. ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சிக்கும் முக்கியமானது புரதம்ங்க. ஏன்னா மனித உடலில் அடிப்படையே புரதம் தான் சொல்லப்படுது. மேலும் உயிரணுக்களை உருவாக்குவதற்கும் சரி செய்கிறதுக்கும் கூட புரதம் தான் தேவைப்படுது. இத்தகைய புரதம் அன்றாடம் குடிக்கும் ஒரு கப் பாலில் கிடைக்குதுங்க. காலை உணவுக்கு பேலன்ஸ் டயட்டை தேடுவோராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதிக புரதம் உள்ளடக்கம் கொண்ட இந்த பால் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்லப்படுது. இந்த பால் தசை வளர்ச்சி மற்றும் தசை பிரச்சனைகளை சரி செய்தாமா. பாலில் உள்ள புரதம் உடலுக்கு தேவையான அளவு முழுமையான தரத்திலான புரதமாக செயல்படுதுங்க. இதனால் உடலுக்கு அமினோ அமிலம் கிடைக்கப்பெறுது. தசை வளர்ச்சி, தசை பிரச்சனைகள் விரைஞ்சி இதனால் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும். உடற்பயிற்சிக்கு பின்னாடி உடல் நலிவுற்ற போது உடலில் அதிக திரவ இழப்பு ஏற்படும். நீர்ச்சத்து குறைய வாய்ப்பு இருக்குங்க. அப்படியான நேரத்தில் நீங்கள் பால் குடிச்சிங்கன்னா நீரிழப்பு கட்டுப்படும். தாகத்தை தணிப்பதோட உடலுக்கு மீண்டும் நீர்ச்சத்தை கொடுக்கும். உடலில் கார்போஹைட்ரேட், புரதம் போன்றவற்றை உயர்த்தி சிறந்த நீராகவும் இந்த பால் இருக்கும். தூக்க பிரச்சனை ஏற்பட முக்கிய காரணமே மன அழுத்தமும் பாலில் உள்ள அமினோ அமிலத்தில் இருக்கும் செரடோனின் என்ற நரம்பு மண்டலத்தை தூண்டும் சுரப்பிந்தாங்க. சற்று மயக்க உணர்வை கொடுப்பதால் படுக்கைக்கு செல்லும் முன்னாடி பால் குடித்தா நல்ல தூக்கம் பெறலாம். பாலில் கால்சியமும் மெலட்டோனின் கொடுத்து தூக்கத்துக்கு உதவும். தூக்கத்தை ஊக்குவிக்கும் ஒரு வகை அமினோ அமிலமாக இந்த டிரிப்டோபனின் நல்ல மூலமாக இந்த பால் இருக்குது. இந்த அமினோ அமிலம் நம்ம உடலில் இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுவதில்லை. அப்படின்றதால இதனை அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே அவசியம். டிரிப்டோபன் மெலட்டோனினை ஊக்குவிப்பதாகவும் அறியப்படுது. மெலட்டோனின் நம்ம தூக்க சுழற்சியை கட்டுப்படுத்துதாங்க. எனவே தூக்கமின்மையால் போராடுறவங்களா இருந்தால் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. வயது முதிர்வின் போது ஞாபக மறதி ஏற்படுறது இயல்பு. பாலில் உள்ள வைட்டமின் B12 ஞாபக சக்தியை தூண்டிவிடுங்க. இதனால் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் தவிர்க்கப்படும். ஞாபக சக்தி ஓரளவு மேம்படவும் இந்த பால் உதவியாக இருக்குது. பால் அறிவாற்றல் செயல்பாடு மற்றும் நினைவகத்தை மேம்படுத்த உதவுது. ஏன்னா இதில் புரதம், வைட்டமின் டி, பொட்டாசியம் மற்றும் கால்சியம் ஆகியவற்றோட சிறந்த மூலம்னு சொல்லப்படுது. பால் குடிக்கையில் மூளை ஆரோக்கியமும் மேம்படும். அப்படின்றதால பிரெயின் பூஸ்ட் ஆவதற்கு அன்றாடம் நீங்கள் பால் குடித்து வரலாம். குறைந்த கொழுப்புள்ள பால் நீங்கள் குடிச்சிங்கன்னா உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பேலன்ஸ் டயட்டில் கூட சேர்த்துக்கொள்ளலாம். பசியை போக்கும் தன்மையும் இந்த பாலுக்கு இருக்குது. பால் குடித்ததுக்கு பின்னாடி ஸ்நாக்ஸ் அப்படின்ற பேரில் கலோரி நிறைஞ்ச உணவுகளை உங்களால் உட்கொள்வதை தவிர்க்க முடியும். இந்த பாலோட கலோரிகள் புரதம் மற்றும் நன்மை பயக்கும் ஊட்டச்சத்துக்களோட சிறந்த மூலம்னு சொல்லலாம். இது பாதுகாப்பாக எடை அதிகரிக்கவும் தசையை உருவாக்கவும் உதவும்.
அதுக்கு அன்றாட உணவில் நீங்கள் பால் குடித்து வரலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மூத்தி, சூப், முட்டை அல்லது சூடான தானியங்களை இந்த பால் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்களான பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் போன்றவை எல்லாமே இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுதுங்க. இது இறுதியில் இதய நலனை காக்கவும் உதவியாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக இருக்குன்றதால கர்ப்பிணிகளுக்கு கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படுங்க. அவங்களுக்கு பால் நிச்சயமாக உதவும். கருவோட திசு வளர்ச்சிக்கு தேவையான புரதம், உடலில் உள்ள கால்சியத்தை சரியாக உட்கரிக்க தேவையான வைட்டமின் டி ஆகியவற்றை பால் கொடுக்குது. இந்த பாலில் இருக்கிற புரதம், கால்சியம், தாதுக்கள் எல்லாமே தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த வகையில் முடிக்கு தேவையான மாய்ஸ்சரைசர் மற்றும் சிறந்த கண்டிஷனர் நம்ம உட்கொள்ளும் பால் தான் சொல்லப்படுது. இது முடி வறண்டு போவதை தடுக்கிறதோட முடி பாதிக்கப்படுறதையும் தடுக்குதுங்க. பால் நம்ம உடலை சுத்திகரிக்கும் மற்றும் ஈரப்பதமூட்டும் பானம்னு சொல்லலாம். இதனாலேயே பெரும்பாலான தோல் பராமரிப்புக்கு தயாரிக்கப்படுற பொருட்களில் இந்த பால் கலவைகளை பயன்படுத்துவாங்க. எனவே பால் சருமத்தை சுத்திகரித்து க்ளோ செய்யும் தன்மை கொண்டது. தோல் பராமரிப்புக்காக பெரிய பெரிய மெனக்கடலை நீங்கள் வீட்டில் செய்கிறவங்கன்னா வீட்லேயே இந்த ஃபேஸ் பேக் தயாரித்து நீங்கள் பயன்படுத்தி வரலாம். நம்ம பற்களை பாதுகாக்கிறதுல கால்சியத்தோட பங்கு ரொம்பவே அதிகங்க. அதனால தான் பற்பசைகள் கூட கால்சியத்தை மையப்படுத்தி வருது. இருந்தாலும் அது பற்களோட வெளி ஆரோக்கியத்திற்கானது மட்டும்தான். பற்களோட ஆரோக்கியமும் மேம்பட வேணுமானா ஒரு நாளைக்கு 2 முறை பால் குடித்து வரலாம். ஏன்னா இதில் தான் கால்சியம் நிறையவே இருக்குது. மற்ற தாதுக்களோட கூடுதலாக பாலில் கேசின்கள் இருக்குங்க. அது மற்ற ஊட்டச்சத்துக்களுடன் இணைஞ்சாதான் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வகையான புரதங்கள் பற்சிதைவை தடுக்க உதவியாக இருக்குது. இதில் வைட்டமின் B12 இருக்குங்க. ஸோ நரம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பால்லேருந்து கிடைக்கிற தயிர், பன்னீர், பால் பொடி, நெய் இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனி நன்மைகள் இருக்குங்க. ஆனால் இதில் சில பக்க விளைவுகளும் இருக்கதா செய்யுது. சிலருக்கு பால் குடித்தா வயிற்று வலி, புடைப்புகள், அஜீரணம் வருங்க. இது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல் மில்கில் அதிக கொழுப்பு இருக்கும். ஸோ அதிகமாக குடித்தோன்னா கொழுப்பு சுருங்காமல் உடலில் சேர்ந்து போகும். ஒரு சிலருக்கு பால் அலர்ஜி இருக்குங்க. ஸோ சருமத்தில் பொடுகு, சிரங்கு ஏற்படலாம். சில பால் வகைகளில் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். ஸோ இது நீண்ட காலத்தில் பிரச்சனை தரலாம். சிலருக்கு பால் குடித்தா சளி அதிகரிக்கும். சந்தையில் கிடைக்கிற பால் எல்லாம் 100% இயற்கை இல்லைங்க. அந்த பாலில் கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கலாம். ஸோ கவனமாக இருங்க. இந்த பால் குடிக்கிறதுக்கு சரியான முறை என்னென்னு சொல்கிறேன். காலையில் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்கலாங்க. காலைல மட்டும் இல்லைங்க, நைட்லேயும் அந்த பாலை குடிக்கலாம். வெந்நீரும் பாலும் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது தந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேன் இல்லாட்டி மஞ்சள் சேர்த்து இந்த பாலை நம்ம குடிச்சிங்கன்னா நன்மையும் ரெட்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதிகமாக குடிக்கக்கூடாது. இந்த பாலை யாரெல்லாம் தவிர்க்கணும் தெரியுமா? லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிக எடை இருக்கிறவங்க இந்த பாலை சாப்பிட்டா கொழுப்பு பிரச்சனை வரலாம். சளி, கப பிரச்சனை அடிக்கடி வர்றவங்க இந்த பாலை தவிர்க்கிறது நல்லது. இந்த பாலை வச்சு சோயா பால், பாதாம் பால், ஓட்ஸ் பால், தேங்காய் பால்னு ஏகப்பட்ட பானங்கள் தயாரிக்கப்படுதுங்க. இந்த பால் ஒரு அற்புத பானம்னு சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. அளவோடு குடிக்கணும். நம்ம உடம்புக்கு பொருத்தமாக குடிக்கணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பாலும். அதனால் பால் குடிக்கிறதுல சமநிலை எப்போவுமே முக்கியங்க. நீங்கள் டெய்லி பால் குடிக்கிறவங்களா? அப்படி இருந்தால் அந்த பாலில் இருந்து கிடைக்கிற எந்த பொருட்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.